என்ன செய்ய போகிறது? ஃபஸ்ட்டு சீரகத்தை பொன்னிறமாக வறுத்துக்கணும். எல்லா ஊறுகாய்க்குமே இது பொடி போடுறது. ரெண்டாவது கடுகு கொட்டிக்கலாம். அடுத்தது வெந்தயம் கொட்டிக்கலாம். இது மூணையும் கலந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சி பொடி பண்ணிக்கணும் மிக்சியில். டீஸ்பூன் போடணும் கையில். மூணையும் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி எந்த ஊறுகாய் செஞ்சாலும், பிரண்டை ஊறுகாய் இருக்கட்டும், இல்லை மாங்காய் ஊறுகாய், எல்லா ஊறுகாவுக்கும் இந்த மாதிரி பொடி பண்ணி இதில் 3 டீஸ்பூன் போடணும். இன்னும் ஃபைன் அரையணும். போதும். இந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவுன பிற்பாடு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், போட்டு திருப்பி கழுவிட்டுனா நல்லா வெள்ளையாக தெரியும். கழுவும் போது கழுவிட்டு இது மாதிரி வெள்ளையாகிடும். வெள்ளையான பிற்பாடு இந்த உள்ளே இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஊறுகாய் செய்ய வேண்டியதான். இது மாதிரி காளானை கழுவிட்டு இது மாதிரி தோல், பின்னாடி இருக்க தோலை உரிச்சிடணும். உரிச்சிட்டு கட் பண்ணால் தான் ஊறுகாய் வந்து வெள்ளையாக பண்ணிவிட்டு இது மாதிரி உள்ளே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு சிறுவாக கட் பண்ணி போடணும். முந்நூறு கிராம் தக்காளி, 300 கிராம். தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு ஊறுகாய்க்கிறதுக்கு தண்ணியே இருக்கக்கூடாது. இதை வந்து குறைன்னு இது ரெண்டுத்தையும் சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கணும். வாங்க அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் இப்போ நம்ம வந்து குறைப்பாக அரைச்சிக்கணும். இது மாதிரி குறைய தேவையான பொருட்கள்: காளான் வந்து 400 கிராம், சின்ன வெங்காயம், தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் 300, தக்காளி 300 அரைச்ச பேஸ்ட்டு குறைன்னு என்று அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் 10 கிராம் கடுகு, 20 கிராம் மிளகாத்தூள், ஆச்சி மிளகாய், சில்லி மிளகாத்தூள். புளி வந்து சுடுதண்ணியில் ஊற வைக்கணும். 100 புளி, 1 கிலோ ஊறுகானா 100 புளி வந்து சுடுதண்ணியில் ஊற வைக்கணும். தேவையான அளவு உப்பு, அந்த 3 பொடி, வெந்தயம், சீரகம், கடுகு அரைச்ச பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ ஊறுகாய் செய்யணும். கடாயில் 250 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்புறம் கடுகு, பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூள், கடுகு பொரிஞ்ச உடனே அரைச்ச விழுது கொஞ்சம் கொதிக்க கடக்கடனே விட்டோம்.
அரைச்சி விழுது, அப்புறம் காளான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச காளானை அது கூட சேர்த்து வெல்லம் புளியில் போட்டு கொஞ்சம் கரைச்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டுக்கு, ஊறுகாய் டேஸ்ட்டுக்கு. கொதிக்கிட்டுன்னு இது பேர் மஞ்சத்தூள், இங்கிலீஷில் டர்மரிக் பவுடர். அதை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். மேலே எண்ணெய் பிரிஞ்ச பிற்பாடு நம்ம வெல்லமும் புளியும் சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கோம். அந்த விழுதை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அது 2 திருப்பிட்டு இது தனி மிளகாத்தூள் 25 கிராம், தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை, அதையும் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் கலர் வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, வெந்தயம், சீரகம், கடுகு, அந்த பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் ஊறுகாவுக்கு 6 டீஸ்பூன் வினிகர். வினிகர் ஏன் ஊற்றுறோன்னா ஊறுகாய் 1 வருஷம்னால கெடாது இருக்கும். அதனால் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் கெடாது இருக்கும். 6 டீஸ்பூன். வினிகர் ஊற்றினா உடனே சாப்பிடக்கூடாது, 24 ஹவர்ஸ் தான் சாப்பிடணும். அது வரைக்கும் அந்த